ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சுவையான டேஸ்ட்டான ஹரியாலி சிக்கன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் மெனுவை நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் மூலியமாகவே நாம் சிம்பிளாக குயிக்காக பண்ணலாம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரானது. வெல்கம் டு ஓப்ளீஸ் ஃபுட் வேர்ல்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருள்: பட்டை சிறிதளவு, லவங்கம் சிறிதளவு, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு இஞ்சி, 10 பல்லு பூண்டுங்க. இதெல்லாம் நாம் எடுத்து வச்சுக்கிறோம். அதோட பச்சை மிளகாய் 5, அரை மூடி துருவின தேங்காய், அதோடு சேர்த்து 1 கப் அளவுக்கு புதினா இலையை நாம் எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் ஹரியாலி சிக்கனுக்கு முக்கியமாக தேவையான பொருள். நாம் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் குக்கரை வச்சிடலாம். கல்லெண்ணெய் நமக்கு தேவையான அளவு செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய்ங்க சேர்த்திக்கிறோம். எண்ணெய் நல்லா பொரியணும். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு, சூடான நிலையில் இருக்குது. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீளமாக நறுக்கினதை நாம் இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். கிரேவியில் வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க, அந்தளவுக்கு வதங்கணும். லைட் ப்ரௌனிஷ் வரைக்கும் வந்தாவே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 18 எப்படி சிறப்பாக போச்சிங்களா? நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? நாங்களும் கோயிலுக்கெலாம் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வெளியே போனோங்க, மூவிஸ்க்கெலாம் போயிட்டு சிறப்பாக ஆடி 18 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்குது. இப்போ நாம் டொமேட்டோ சேர்த்திக்கலாம். 2 தக்காளி இருந்தால் போதுங்க, சின்னதாக நறுக்கி நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்குற மாதிரி நாம் வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். நீங்களும் எந்த மூவிக்கு போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சிறப்பாக வாழணும், அதுதான் என்னுடைய எண்ணம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாங்க, 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, ஒரு பேசிக் பொருளை வச்சு தான் நாம் ரெடி பண்ண போகிறோம். 1/2 kg பிராய்லர் சிக்கன் மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கங்க. மஞ்சத்தூளை யூஸ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது நமக்கு கறியும் தக்காளி வதங்கினது, வெங்காயம் வதங்கினது எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நமக்கு கறியில் அந்த ஒரு எசன்ஸ் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். இதோட இப்போ நாம் சிறிதளவு எண்ணெய், கல்லெண்ணெய் நாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சிக்கனில் இருந்து பாருங்கள் தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியெலாம் ஆட் பண்ணவே இல்லை. பார்க்குறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்குது. ஒரே மாதிரியாக நாம் சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவிலாம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், நல்லா இருக்குங்க. உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கறியிலிருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வருங்க. அந்த சமயத்தில் நாம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நாம் அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மசாலா தாங்க இதில் நான் கேர்டு ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்குங்க, அதுக்கு தான் நம்ம கேர்டு ஆட் பண்ணுறோம். நான் கேர்டு ஆட் பண்ணல. பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது பார்க்கும்போதே தெரியுது நமக்கு டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. விசில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். அதிக விசில் தேவையில்லை. சிக்கன் வச்சு நாம் பண்ணுறதுனால விசில் கம்மியாக இருந்தால் போதும். இதே நாட்டுக்கோழி சிக்கனாக இருந்தால் நமக்கு விசில் அதிகமாக தேவைப்படுங்க. பாருங்கள், இப்போது ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது கன்ஃபார்மாக சொல்லலாம், டிஃபனுக்கு உண்டான ஏற்ற ஒரு கிரேவி தாங்க நம்ம ஹரியாலி சிக்கன் கிரேவி. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி நாம் ஆட் பண்ணலாம். இது கூட இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரான சுவையான ஹரியாலி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.